ஃபார்ம் ஆஃப் தி டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ்ல நம்மளுக்கு நார்மல் ஃபார்ம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை வச்சு தான் அடுத்தடுத்த கான்செப்ட் வருது. இதை கொஞ்சம் லாங்காக வச்சுக்கோங்க. இப்போ நடத்தக்கூடிய கான்செப்ட் பேர் என்னது? நார்மல் ஃபார்ம். நார்மல் ஃபார்ம் இது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டில் கடைசி யூனிட் 1 வந்து 2 பார்ட்டாக டிவைட் பண்ணிக்கிறாங்க. இதோட ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கடைசி பார்ட் வந்து நார்மல் ஃபார்ம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஃபரன்ஷியல் தியரின்னு இருக்கும். அந்த தியரி பற்றி நம்ம அடுத்து பார்க்கணும் அடுத்த கிளாஸ்க்கு. பட் இதை ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுட்டா தான் நம்ம அதுக்கு மூவ் பண்ண முடியும். சரிங்களா? இது தெரிஞ்சுட்டாதான், இந்த நார்மல் ஃபார்ம் தெரிஞ்சுட்டாதான் இது நம்ம ஈஸியாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. சரிங்களா? சரிம்மா. இப்போ என்ன சொல்றாங்கன்னா எலிமெண்ட்ரி ப்ராடக்ட். எலிமெண்ட்ரி ப்ராடக்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறாங்கன்னா, இந்த அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நல்லா பார்த்தீங்கன்னா இந்த அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி என்னென்ன டேர்ம் வருதோ அத்தனை டேர்மே வந்து நம்மளுடைய எலிமெண்ட்ரி ப்ராடக்ட். சரிங்களா? தட் மீன்ஸ் சப்போஸ் பி அண்ட் கியூ ரெண்டு ஆப்ரேட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ரெண்டு ஸ்டேட்மெண்ட். அப்போ அதோட எலிமெண்ட்ரி ப்ராடக்ட் யார் யார் வருவா? பி ஆர் கியூ. பி சாரி இங்கே அண்டு தானே, அண்டு நெகேஷன் பி அண்டு கியூ. அடுத்தது பி அண்டு நெகேஷன் கியூ கமா நெகேஷன் பி அண்டு நெகேஷன் கியூ. இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க? எலிமெண்ட்ரி ப்ராடக்ட். எலிமெண்ட்ரி ப்ராடக்ட். சரிங்களா? அதே மாதிரி எலிமெண்ட்ரி சம். எலிமெண்ட்ரி சம்ங்கிறது ஆர் ஆப்ரேட்டர் பேஸ் பண்ணி வருது. சரிங்களா? ஆர் ஆப்ரேட்டர்னா என்ன வரும்? பி ஆர் கியூ, பி ஆர் நெகேஷன் கியூ கமா பி ஆர் நெகேஷன் பி ஆர் கியூ கமா நெகேஷன் பி ஆர் நெகேஷன் கியூ. இது என்னென்ன பாசிபிள் இருக்குதோ அத்தனை பாசிபிள் எழுதுறத வந்து நம்மளுடைய எலிமெண்ட்ரி சம்ங்கிறாங்க. சரிங்களா? அப்போ நல்லா நான் வச்சுங்க, இது எல்லாமே நமக்கு யூனிட் 4ல யூஸ் பண்ணுவோம். யூனிட் 4ல என்ன சொல்றாங்கன்னா ஆர் ஆப்ரேட்டர் வந்து என்ன நோட் பண்றாங்க? அடிஷனாவோ, அதாவது எலிமெண்ட்ரி சம்ங்கிறாங்க. அண்ட் ஆப்ரேட்டர் என்ன சொல்றாங்க? ப்ராடக்டாகவும் யூஸ் பண்றாங்க. டாட் ஆர் கிராஸ். கிராஸ் யூஸ் பண்றது மேக்ஸிமம் டாட் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்போ ப்ராடக்ட்னு என்னது? அண்ட் ஆப்ரேட்டர். அண்ட் ஆர் ஆப்ரேட்டர் அனதர் நேம் என்னது? அடிஷன், சம் ஆப்ரேட்டர். சரிங்களாமா? இது கொஞ்சம் நான் வச்சுக்கோங்க. ஓகே. சரிம்மா. இப்போ நார்மல் ஃபார்ம். நார்மல் ஃபார்ம் ரெண்டா டிவைட் பண்றாங்க. ரெண்டா டிவைட் பண்றது ஒன்று என்னது? கன்ஜெக்டிவ் ஃபார்ம் அண்ட் டிஸ்கன்ஜெக்டிவ் ஃபார்ம். இப்போ என்னன்னா கன்ஜெக்டிவ் ஃபார்ம் நார்மல் ஃபார்ம்ங்கிறது என்னன்னு ஆல்ரெடி தெரியும். கன்ஜெக்டிவ் நார்மல் ஃபார்ம்ங்கிறது என்னது? அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்றது. டிஸ்கன்ஜெக்டிவ் ஆர் நார்மல் ஃபார்ம்ங்கிறது என்னது? ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்றது. சரிங்களா? அதாவது எலிமெண்ட்ரி சம் அண்ட் எலிமெண்ட்ரி ப்ராடக்ட் அந்த மாதிரி வராங்க. சரிங்களா? சரி, இது எப்படி நம்ம பண்றாங்கிறது ஐடியா தான் இங்க கொடுத்துக்கிறாங்க. இப்போ என்னது கன்ஸ்டிடியூட்டிவ் ஃபார்ம் அப்படிங்கிறது என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, ப்ராடக்ட் ஆஃப் த கன்ஸ்டிடியூட்டிவ் ஃபார்ம் இஸ் அப்டெயின் பண்ணி இது அண்டுன்னு சொல்லிக்கிறேன். இது நான் உங்களுக்கு சொல்லல, நம்ம பார்ப்போம். அதாவது கனெக்டட் வித் அதாவது இது எப்படி எழுத வேணும்னா, உள்ள வந்து ஆர் ஆப்ரேட்டர், வெளியே வந்து அண்ட் ஆப்ரேட்டர். உள்ள வந்து என்னது? சம் ஆப்ரேட்டர் இருக்கணும், வெளியே வந்து அண்ட் ஆப்ரேட்டர் இருக்கணும். ஃபார் த எக்ஸாம்பிள் பி ஆர் கியூ அண்டு நெகேஷன் பி ஆர் சம் கியூ. ஓகேங்களா? இந்த மாதிரி எழுதுனா திஸ் இஸ் கால்ட் ஏ கன்சிஸ்டிவ் ஃபார்ம். ஓகேங்களா? வெளியே வந்து ப்ராடக்ட் ஆஃப் டேமும் உள்ள வந்து சம் ஆஃப் த டேம் இருந்ததுன்னா தட் இஸ் கால்ட் ஏ கன்ஜெக்டிவ் நார்மல் ஃபார்ம். இது ஆப்போசிட் ஐடியா. ஆப்போசிட் ஐடியா என்னது? பி அண்ட் கியூ வெளியே வந்து ஆறுங்கிற ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நெகேஷன் பி அண்ட் கியூன்னு எழுதுனா இதுக்கு பேரு டிஸ்ஜன்டிவ் நார்மல் ஃபார்ம். ஓகேங்களா? அப்போ நம்ம எழுதும்போது நம்ம கொஸ்டின் கேட்பாங்க, கன்ஜெக்டிவ் நார்மல் ஃபார்மா இல்லை டிஸ்ஜன்டிவ் நார்மல் ஃபார்மா கேட்பாங்க. அப்போ நம்ம எழுதும்போது என்னது? கண்டிப்பாக ஒரு ப்ராக்கெட் வருதுன்னா இந்த மாதிரி ப்ராக்கெட் யூஸ் பண்ணும்போது இன்ஸ்டேட்ல வந்து டிஸ்ஜன்டிவ்னு வந்ததுனாவே நம்மளுக்கு என்ன பண்ணுவோம்? உள்ள வந்து அண்ட் ஆப்ரேட்டர் இருக்கணும், வெளியே வந்து ஆர் ஆப்ரேட்டர் இருக்கணும். அதே இந்த நார்மல் ஃபார்ம் கேட்டிருந்தாங்கன்னா உள்ள வந்து ஆர் ஆப்ரேட்டர் இருக்கணும், வெளியே இந்த வெளியே சிங்கிள் லொகேஷன் வர்றது வந்து அண்ட் ஆப்ரேட்டர் இருக்கணும். இதுதான் மெயின் ஐடியா. இந்த நார்மல் ஃபார்முக்கு இந்த நேமுக்கு நார்மல் ஐடியா இதுதான். இது என்ன நோட் பண்ணுவாங்க? சிஎன்எஃப் நோட் பண்ணுவாங்க. இதுக்கு டிஸ்டிங்டிவ் நார்மல் ஃபார்முக்கு டிஎன்எஃப் நோட் பண்ணுவாங்க. டிஎன்எஃப் நோட் பண்ணுவாங்க. சரிங்களா? இதுல ஏதாவது டவுட் இருக்காமா? இல்லை சார். கொஞ்சம் கார்ஃபுல்லாக பார்த்துங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இப்போ இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் ஒரு சின்ன ப்ராப்ளம் நான் கொடுக்குறேங்க. இது எப்படி நம்ம இதை மாறுதுன்னு நம்ம பார்ப்போம். சரிங்களா? அப்போ என்ன சொல்றாங்கன்னா ஒரே ஒரு ப்ராப்ளம், கன்வெர்ட் டு டிஎன்எஃப். கன்வெர்ட் டு டிஎன்எஃப். டிஎன்எஃப்னா எப்படி எழுதணும்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். டிஎன்எஃப்னு என்னது? உள்ள வந்து அண்ட் ஆப்ரேட்டர், வெளியே வந்து ஆர் ஆப்ரேட்டர். கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். உள்ள வர ப்ராக்கெட்டுக்கு அண்ட் ஆப்ரேட்டராகவும் வெளியே வர ஆப்ரேட்டருக்கு வந்து ஆர் ஆப்ரேட்டர் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. சரி, இது எப்படி எழுதுறாங்க பார்த்துங்க. பி அண்டு கியூஆர்
ஆர் இந்த மாதிரி இருக்கிறத வந்து கன்வெர்ட் டு பிடிஎஃப் டிஎன்எஃப் கொடுக்குறாங்க. டிஎன்எஃப்னா டிஸ்டிங்டிவ் நார்மல் ஃபார்ம். இது எப்படி எழுதலாம் அப்படிங்கும்போது ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி தெரிஞ்ச ப்ராப்பர்ட்டிஸ் தான், நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலாஸ் தான். அப்போ அந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி கூட நம்ம அப்ளை பண்ண முடியும். சரியாம்மா? அப்போ இங்கே என்ன நடக்குது? இங்கே 3 டிஃப்ரெண்ட் ஸ்டேட்மெண்ட் அண்ட் 2 டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டர் அப்படி இருந்தாலும் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா அப்ளை பண்ணலாம். கரெக்டாமா? கரெக்டு தானே? ஆமாம் சார். அப்போ டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா அப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? P அண்டு Q Q ஆர் or P and R. P அண்டு ஆர். ஓகேங்களா? அப்போ டிஎன்எஃப் கேட்டாங்கன்னா என்னது? பாருங்க, உள்ள அண்ட் ஆப்ரேட்டர் இருக்கும், வெளியே ஆர் ஆப்ரேட்டர் இருக்கும். ரெண்டுக்கும் பாருங்க, உள்ள அண்ட் ஆப்ரேட்டர் இருக்குது, வெளியே ஆர் ஆப்ரேட்டர் இருக்குது. therefore this is called a டிஎன்எஃப் ஃபார்மேட். சரிங்களா? இதே சேம் ஐடியா இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன். பிஆர் கியூ அண்டு ஆர்னு வந்ததுன்னா யூ வாண்ட் டு கன்வெர்ட் ஈஸிலி என்னது சிஎன்எஃப். சிஎன்எஃப்னா கன்ஜெக்டிவ் நார்மல் ஃபார்ம். அப்போ என்ன சொல்லுங்க, சிஎன்எஃப் எப்படி இருங்க? சேம் டிஸ்ட்ரிபியூட்டிவ் அப்ளை பண்ணுங்க. என்ன நடக்கும்? டிஸ்ட்ரிபியூட்டிவ் பி ஆர் கியூ Q அண்டு and P or R. அவ்வளோதான். அப்போ நல்லா பார்த்து, கன்செக்டிவ் ஃபார்ம்னா வெளியே அண்ட் ஆப்ரேட்டர், உள்ள ஆர் ஆப்ரேட்டர். டிஸ்ஜன்டிவ் ஃபார்ம்னா என்ன வரும்? உள்ள அண்ட் ஆப்ரேட்டர், வெளியே வந்து ஆர் ஆப்ரேட்டர். சரிங்களா? இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஐடியா. இதில் என்ன டவுட் இருக்குதுன்னு, இதுதான் நார்மல் கான்செப்ட். இது தெரிஞ்சிட்டாவும் போதும். இதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் பிரின்சிபல் நார்மல் கான்செப்ட்னு இருக்கும். சரிங்களா? பிரின்சிபல் டிசன்டிவ் ஃபார்ம் அண்ட் பிரின்சிபல் கன்ஜெக்டிவ் ஃபார்ம்